ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அழகு 2 சொல்லகராதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலேருந்து மொத்தம் 15 கொஷின் வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இதிலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின் கண்டிப்பாக வரும். அதனால நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 1 by 1 பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து நாக்கு. செகண்ட், தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து திங்களின் பெயர். தைங்கிற மாதத்தை வந்து திங்களின் பெயர் அப்படி சொல்லினும் அழைப்பாங்க. தேர்ட் கொஷின், ஆ உணர்த்தும் பொருள் யாது? இது வந்து 2 வரும். இதில் ஆன்சர் வந்து பசு தான் ஆன்சரு. இதுக்கு இன்னொரு பொருள் வந்து மான் அப்படி சொல்லியும் சொல்லுவாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை அப்படின்னா ஒழுக்கம். அடுத்து ஐ என்பதன் பொருள். ஐ என்பதன் பொருள் வந்து அழகு. அடுத்து ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓ அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. இதுக்கு ஒரு சில பேர் சொல் மொழி அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. நெக்ஸ்ட்டு, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன. தமிழில் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இருக்குது. அடுத்து கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோ அப்படின்னா அரசன் அப்படி சொல்லி பொருள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா கோ. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. மா. மா அப்படின்னா விலங்கு அப்படி சொல்லி பொருள். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் தா அப்படின்னா தாவுதல். கா அப்படின்னா கா சோலை. வே அப்படின்னா மறை. ஏ அப்படின்னா அம்பு. இப்போ இதில் வந்து தா வந்து தாவுதல் 3, கா வந்து காசோலை 1, வே வந்து மறை, ஏ வந்து அம்பு. 3, 1, 4, 2 இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிக்கிறது அப்படின்னா ஐ, அரசன். அரசன்கிறதுக்கு வந்து கோ வரும். தலைவனை குறிக்கிறதுக்கு வந்து ஐ. அடுத்து மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இது ஏற்கனவே ஒருக்க பார்த்தோம். மா அப்படிங்கிறதுக்கு வந்து விலங்கு, பெரிய, அழகு அப்படி சொல்லி பொருள் வரும். இதிலேயே பார்த்திங்கன்னா பெரிய அப்புறம் அழகு இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையுமே ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். ஏ அப்புறம் டி. ஆன்சர் ஏ கமா டி. மானா விலங்கு, பெரிய, அழகு இந்த பொருள் தான் வரும். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இந்த ஏக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பொறுத்துகையில ஆன்சர் பார்த்தோம். ஏ அப்படின்னா அம்பு. அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஏனா அம்பு. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை காரிக. மானா இப்போ தான் பார்த்தோம் விலங்கு. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சி ஆன்சர். மீனா மேலே வரும், மேகம், மேன்மை. இந்த ஆன்சர் எல்லாமே மீக்கு வரும். மீக்கு வந்து மேன்மை, மேகம், மேலே இந்த எல்லா ஆன்சருமே மீக்கு வரும். நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தருக. நா அப்படின்னா நாவு. இதான் இதுக்கு நான் ஆன்சர். ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் எதுனா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. சோ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள். சோ அப்படின்னா
மதில் அப்படி சொல்லி ஆன்சர். தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுக. தே அப்படின்னா கடவுள், தெய்வம், கடவுள், இந்த ஆன்சர்லாம் தேக்கு வரும். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குண்டான பொருள். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குண்டான பொருள் என்னன்னா அம்பு. சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாகவே வருது. இது புக்லேயுமே நம்மளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு பேசேஜில் கொடுத்துருப்பாங்க. அதில் 42க்கு உண்டான பொருள் இருக்கும். அதையுமே ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ 23வது கொஷினுக்கு பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை காண்க. ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க பகை அப்படி சொல்லிட்டு. இப்போ ஏன்னா அம்பு அப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ அம்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன போடணும், ஏன்னு போடணும். அந்த மாதிரி பகைன்னு வந்திருக்குன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா தூ, இதான் ஆன்சர் வரும். ஆனால் அந்த தூக்கு பகை மட்டும் வராது, தூய்மை, இந்த ஆன்சருமே இதுக்கு வரும். இப்போ இதில் கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, நே, சி, தூ, மோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ நேக்கு என்ன வரும் அப்படின்னா நேக்கு நேசம், சீக்கு இகழ்ச்சி, மோக்கு மோத்தல். ஆன்சர். இப்போ பகைக்கு என்னென்னா தூ, தூக்கு இன்னொன்று என்னென்னா தூய்மையும் ஆன்சரில் வரும். அடுத்து 24வது கொஷினுக்கு ஓ பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, மா, கா, தி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓக்கு உண்டான ஆன்சர் நீர் தாங்கும் பலகை. மா அப்படின்னா திருமகள், கா அப்படின்னா காசோலை, தீ அப்படின்னா கோபம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஓக்கு நீர் தாங்கும் பலகை, தேர்டு ஒன். அப்போ இங்கே தேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா சீல தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். மாக்கு திருமகள், காக்கு சோலை, காசோலை, தீக்கு கோபம் அப்படி சொல்லிட்டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25 ஊ, ஐ, நோ, தே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஊக்கு உண்டான ஆன்சர் ஊனா ஊன், ஐ அப்படின்னா தலைவன், நோ அப்படின்னா துன்புறு, தே அப்படின்னா கடவுள். இப்போ ஊக்கு ஊன் போட்டிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒனுக்கு செகண்ட் ஒன் ஆன்சர். இதில் செகண்ட் எங்கே இருக்குன்னா அந்த பியில் இருக்குது. அப்போ இது ஆன்சர். அப்போது செகண்டில் 1 போட்டிருக்காங்க. ஐனா தலைவன், நோனா துன்புறு, தேனா கடவுள். இதில் நம்ம இப்போ 25 கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். இதில் இன்னமும் இருக்குது. அதை பார்ட் 2ல் நான் போடுறேன். தேங்க்யூ.